மீர்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஜக்குன்னு பேர் கொண்ட ஒரு பிச்சைக்காரர் இருந்தாரு. ஜக்குக்கு 2 பசங்க, ராஜு அப்புறம் மினி. அப்பா, நாம முன்னாடில இருந்தே ஏழைங்க தானப்பா? இல்லப்பா கண்ணா, முன்னாடியில இருந்து நம்ம ஏழைங்க கிடையாது. என்னுடைய அப்பா, அதாவது உன்னுடைய தாத்தா, ஒரு செழிப்பான நபர். அவருக்கு காட்டுல ஒரு முறை பன்னீர் வீடு கிடைச்சது. அந்த வீட்டில இருந்து எவ்வளவுதான் பன்னீர் எடுத்தாலும் எங்க அப்பா அந்த மாய வீட்டிலிருந்து நிறைய பன்னீரை எடுத்து பக்கத்து கிராமங்கள்ல எல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த பன்னீர் வியாபாரம் செஞ்சு எங்க அப்பா பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. ஆனா ஒரு நாள் கிராமத்து தலைவர் கபீர் சிங்குக்கு அந்த மாய பன்னீர் வீடை பத்தி தெரிஞ்சு போச்சு. பூபேந்தர், உனக்கு காட்டுல ஒரு மாய பன்னீர் வீடு கிடைச்சதா நான் கேள்விப்பட்டேன். ஆமாங்க தலைவரே, கிடைச்சிருக்கு. அது மூலமா தான் நான் இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆக முடிஞ்சது. அப்புறம் சொத்து விஷயத்துல நான் உன்னை விட கொஞ்ச நாள்ல முன்னேறி போயிடுவேன். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா டெய்ரியிலையும் நான் தான் பன்னீர் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற பொருட்கள் எல்லாத்துக்கும் மேலேயும் என்னுடைய உரிமை இருக்கு. நீ எனக்கு தெரிவிக்காம மாய பன்னீர் மூலமா நிறைய சம்பாதிச்சிருக்க. அதனால இதுக்கான தண்டனை உனக்கு நிச்சயமா கிடைக்கும். அந்த தலைவர் அப்பா கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டாரு. அப்புறம் அவரை இந்த கிராமத்தை விட்டு வெளியில அமிச்சிட்டாரு. அப்புறம் என்னுடைய அப்பா இந்த கிராமத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு யாருமே வேலை கொடுக்கவே இல்லை. அப்புறம் பிச்சை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தாரு. அன்னில இருந்து தான் நாம ஏழைகளா இருக்கோம். ஏன்பா, அந்த பன்னீர் வீடு இன்னமும் அந்த காட்டுக்குள்ள தான் இருக்கா? இல்லப்பா, அந்த பன்னீர் வீட்டை பத்தி இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. தலைவர் அந்த பன்னீர் வீட்டில இருந்து பன்னீர் எடுக்க போனப்ப அந்த வீடே மறைஞ்சு போச்சு. அப்பத்துல இருந்து அந்த பன்னீர் வீடை பத்தி எதுவுமே தெரியல. ஒவ்வொரு சமயத்துல ஜக்குவோட குடும்ப நிலைமை ரொம்பவே மோசமாயிடும். அப்பா, இன்னைக்கு ராஜுவுக்கு உடம்பு சரியில்லை. நாங்க 2 பேரும் 2 நாளா எதுவுமே சாப்பிடலப்பா. ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வாங்க. சரிடா கண்ணா, நான் யார் வீட்டுக்காவது போய் ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வரேம்மா. அன்னைக்கு கிராமத்துல வீடு வீடா ஜக்கு சுத்திட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு யாருமே எதுவும் கொடுக்கல. ஜக்கு அந்த தலைவர் வீட்டுக்கு போனப்ப அப்பதான் ஜக்குவுக்கு அவங்க வீட்டுக்குள்ள இருந்து நல்ல சுட சுட பரோட்டாவோட வாசனை வந்தது. தலைவரையா, கொஞ்சம் கதவை தரங்களேன். நான் தான் ஜக்கு வந்திருக்கேன். என் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, பசியோட இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கய்யா. ஜக்கோ, மறுபடியும் நீங்க வந்துட்டியா? இங்க இருந்து ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா என்னுடைய வேலைக்காரங்களை கூப்பிட்டு உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ளிட சொல்லிடுவேன். உன்னை இந்த கிராமத்துல இருக்க விட்டனே, அதுவே என்னுடைய பெருந்தன்மை நினைச்சுக்கோ. தலைவர் தன்னோட வீட்டு வேலையாட்களை அனுப்புறதுக்குள்ள ஜக்கு ரோட்ல ஒரு மூலையில போய் உட்காந்துக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தலைவர் தன்னோட வீட்டுக்கு பூட்டு போட்டுட்டு தன்னோட ஆளுங்களை கூட்டிக்கிட்டு எங்கேயோ போயிட்டாரு. ஜக்கு யோசிச்சாரு, தன்னோட குழந்தைங்களுக்காக சாப்பாட்டை திருடணும்னு முடிவு பண்ணிட்டாரு. சுவர் ஏறி குதிச்சு ஜக்கு தலைவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. அவர் 5-6 பரோட்டாவை திருடிக்கிட்டு அங்கேருந்து வெளியே வந்தாரு. அன்னைக்கு அந்த பரோட்டாவை ஜக்குவோட குடும்பம் வயிறார சாப்பிட்டுச்சுங்க. மத்தியான நேரத்துல கிராமமே வெறிச்சோடு போய் இருந்தப்ப ஜக்குவும் அவரோட குழந்தைங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு யாரோ ஜக்குவோட வீட்டு கதவை உடைச்சிட்டாங்க. ஜக்குவும் அவரோட குழந்தைங்களும் பயந்து போய் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாசல்ல தலைவரும் அப்புறம் அவருடைய ஆட்களும் கையில கம்போடு நின்றுட்டு இருந்தாங்க. ஜக்கு, உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சா? நீ என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திருடி இருக்க. நீ செஞ்ச வேலை எல்லாத்தையும் நான் சிசிடிவி கேமரால பார்த்துட்டேன். ஏய், 2 பேரும் போய் ஜக்குவை நல்லா அடிச்சு வெளுத்துங்க. இவங்க 3 பேரையும் இந்த கிராமத்தை விட்டு துரத்துங்க. இப்படி சொல்லிட்டு தலைவர் அங்கிருந்து கிளம்பி போனாரு. தலைவரோட ஆட்கள் ஜக்குவை ரொம்ப மோசமா அடிக்க ஆரம்பிச்சாங்க. ராஜுவுக்கும் மினிக்கும் தன்னோட அப்பா இந்த மாதிரி அடி வாங்கறத பார்க்க முடியல. 2 பேரும் அவங்கவுங்க உண்டிகோலை எடுத்தாங்க. தலைவரோட ஆட்களோட தலையில உண்டியல்ல கல்லை வச்சு அடிச்சாங்க. 2 பேரும் அவங்க நெத்தியில கையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டாங்க. அப்பா, சீக்கிரம் வாங்க, ஓடி போயிடலாம். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் காட்டை நோக்கி ஓடினாங்க. தலைவரோட 2 ஆட்களும் அவங்க பின்னாடியே ஓடினாங்க. ஜக்கு, நீ எது வரைக்கும் ஓடுறான்னு பாக்குறோம்.
உன்னையும் உன் பசங்களையும் நான் சும்மா விட மாட்டேன். தலைவரோட அந்த ஆட்கள் 2 பேரும் அடிபட்ட சிங்கம் மாதிரி அவங்க பின்னாடி அவங்கள துரத்திக்கிட்டு போனாங்க. கடைசியில இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமேப்பா, இப்ப என்ன பண்றது? ஜக்கு என்ன நினைச்சாருன்னா, அவரும் அவங்க பிள்ளைங்களும் அவங்க கிட்ட இருந்து தப்ப முடியாதுன்னு நினைச்சாரு. அப்பதான் திடீர்னு ஜக்குவுக்கும் அவரோட பசங்களுக்கும் பன்னீர் வீடு அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது. 3 பேரும் அந்த பன்னீர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. தலைவரோட ஆட்கள் 2 பேரும் அந்த பன்னீர் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி அந்த பன்னீர் வீடு மறைஞ்சிருச்சு. பன்னீர் வீட்டுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த மாய வீட்டுக்குள்ள இருந்து உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு பன்னீரை எடுத்துக்கலாம். நீ அந்த பழைய பன்னீர் வீடு தானா? என் அப்பாவுக்கு கிடைச்ச அதே வீடா? ஆமா, நான் அதேதான். நான் உங்க அப்பா கிட்ட ஏற்கனவே சொன்னேன், என் மூலமா சம்பாதிச்ச சொத்தெல்லாம் வெளியில காட்டாதேன்னு. அப்படி என்னை பத்தி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நான் மறைஞ்சு போயிடுவேன்னு சொன்னேன். ஆனா உங்க அப்பா நான் சொன்னதை கேட்கவே இல்லை. கடைசியில் அந்த ஊர் தலைவருக்கு என்னை பத்தி தெரிஞ்சு போச்சு. வேற வழி இல்லாம நானும் மறைய விடுதாயிடுச்சு. உங்க அப்பா செஞ்ச அதே தப்ப தயவு செஞ்சு நீங்களும் செஞ்சிடாதீங்க. மாட்டேன். அந்த மாதிரி தப்ப நான் நிச்சயமா செய்ய மாட்டேன். அப்புறம் உன்னை பத்தி நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஆனா நான் ஒருவேளை யாருக்கும் சொல்லாம உன்னை பத்தி தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த கவலையை விடு, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் முன்னாடி ஜக்குவும் அவரோட பசங்களும் வயிறார பன்னீரை சாப்பிட்டாங்க. பன்னீர் ரொம்ப சுவையா இருக்குங்கப்பா. அது எப்படி இருக்குதுன்னா, வெண்ணிலா ஃப்ளேவர் கொண்ட ஐஸ்கிரீமை பாலில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. குழந்தைங்களா, நாளையில இருந்து நாம போய் பன்னீர் விற்கலாம். ஆனா நாம கண்ணு முன்னு தெரியாம வியாபாரம் பண்ணக்கூடாது. நமக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தான் நாம வியாபாரம் பண்ணணும். அங்க தலைவர் கோவத்துல பைத்தியமாக இருந்தாரு. நீங்க 2 பேரும் என்னுடைய பேரை மண்ணோட மண்ணாக்கிட்டீங்க. 2 பேரும் நல்லா அடி வாங்கி இங்க வந்திருக்கீங்க. கேட்டா சொல்றீங்க அவங்க 3 பேரும் காட்டுல திடீர்னு காணாம போயிட்டாங்கன்னு. இப்போ நான் ரங்காவையும் முன்னாவையும் அனுப்ப வேண்டியதா இருக்கு. தலைவர் அவரோட ஆட்களை காட்டுக்கு வெளியில காவல் காக்க வச்சாரு. தலைவரோட ஆட்கள் பார்த்தாங்க, அதாவது ஜக்கு, ராஜு அப்புறம் மினி தினமும் பன்னீரை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு விற்க போறாங்க. அவங்க இந்த விஷயத்த தலைவர்கிட்ட போய் சொன்னாங்க. போன தடவை அந்த பன்னீர் வீடு எப்போ எங்க மறைஞ்சதுன்னு தெரியல. இந்த முறை என்ன ஆனாலும் சரி, அது எனக்கு வேணும். மறுநாள் ஜக்குவோட குடும்பம் காட்டை விட்டு வெளியே வந்தபோது தலைவர் அவங்கள பிடிச்சிட்டாரு. அப்புறம் 3 பேரோட கையையும் கட்டிட்டாரு. இப்ப நீங்க யாரும் எதுவும் பேசாம என்ன அந்த பன்னீர் வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு போங்க. அப்புறம் நான் உங்களை பண்ற விதம் இருக்கே, அப்புறம் உங்க முகத்தையே நீங்க அடையாளம் கண்டுக்க முடியாது. ஜக்கு, ராஜு அப்புறம் மினி தலைவரை மணிக்கணக்கா சுத்த வச்சாங்க. ஆனா அந்த பன்னீர் வீடு இருக்கிற இடத்துக்கு அவங்க போவே இல்லை. ஜக்கு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அநேகமா நீ என்கிட்ட தந்திரங்கள் பண்றன்னு நினைக்கிறேன். வேலையாட்களே, இவனுடைய குழந்தைங்களை ஆழமான கணத்துக்குள்ள தூக்கி போடுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாதீங்க. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். கடைசியில ஜக்கு தலைவரை பன்னீர் வீட்டுக்கு கொண்டு போனாரு. அப்போ இதுதான் பன்னீர் வீடா? இங்க பாருங்க, அவங்க 3 பேரையும் மரத்துல கட்டி போடுங்க. நான் பன்னீர் வீட்டுக்குள்ள போய் சுத்தி பார்க்க போறேன். 3 பேரும் உள்ள போன உடனே எக்கச்சக்கமான பன்னீர் அவங்க மேல விழுந்துடுச்சு. தலைவரும் அவரோட ஆட்களும் அந்த பன்னீருக்கு அடியில மாட்டிக்கிட்டாங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன வெளியில எடுங்க. என்னால மூச்சு விட முடியல, என் மூச்சு நின்னுடும் போல இருக்கு. இங்க பாரு தலைவரே, முதல்ல எனக்கு வாக்கு கொடு. இனிமே ஜக்குவோட குடும்பத்தை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லு. அப்புறம் நீ என்ன எப்பவும் தேடவே கூடாது. சரி சரி, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் ஜக்குவை மட்டும் இல்ல, கிராமத்து ஜனங்க யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டேன். என்ன காப்பாத்துங்க. அப்ப தலைவர் மேல விழுந்திருந்த அந்த பன்னீர் காணாம போயிடுச்சு. தலைவரும் அவரோட ஆட்களும் ஜக்கு, மினி, ராஜுவோட கட்டை அழுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டை நோக்கி ஓடினாங்க. கிராமத்து மார்க்கெட்ல சுதாம்ஷியோட பக்கோடா கடை இருந்தது. அவரோட கடையை திறந்த உடனே அங்க கஸ்டமர்ஸ் வந்துடுவாங்க. எனக்கு ஒரு பிளேட் வெங்காய பக்கோடா கொடுங்க. எனக்கு உருளைக்கிழங்கு பக்கோடா. சுதாம்ஷு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஏன்னா அவரோட வியாபாரம் ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவரோட கடையில ஜனங்க கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க.
இங்க பாருங்க ப்ரோ, 2 பிளேட் வெங்காய பக்கோடாவும் அப்புறம் ஒரு பிளேட் உருளைக்கிழங்கு பக்கோடாவும் கொடுங்க. இந்தாங்கண்ணே. ஏன் ப்ரோ, நான் உங்ககிட்ட தான் தினமும் பக்கோடா வாங்குறேன், கொஞ்சம் அதிகமாக தான் போட்டு கொடுக்கலாம் இல்ல? அண்ணே, நான் எடையை விட அதிகமா எங்க வீட்டு ஆளுங்களுக்கு கூட கொடுக்க மாட்டேன். வாங்கறதா இருந்தா வாங்குங்க, இல்லைன்னா பரவாயில்ல. சரி சரி எடுப்பா. சுதாம்ஷுவோட குடும்பத்துல அவரோட மனைவி சுதா இருந்தா. வந்துட்டீங்களா? நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். தெரியுமா, என் ஃப்ரெண்டோட புருஷன் அவளுக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்காராம். அப்புறம் நீங்களும் இருக்கீங்க, எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படியா? போன மாசம் தானே உனக்கு புது புடவை வாங்கி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கு. அதுவும் சேல்ல தானே வாங்கிட்டு வந்தீங்க. வெயில்ல வாங்கினதோ இல்லையோ, ஆனா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்ல. உங்களை மாதிரி ஒரு கஞ்சத்தனமான புருஷனை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. மாசம் மாசம் உங்களுக்குன்னு புதுசு புதுசா துணியை வாங்கிக்கிறீங்க. ஏதோ ஒரு மாசம் புதுசா புடவை வாங்கி கொடுத்துட்டீங்க, அது ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கீங்க. நான் ஏன் வாங்கிக்க கூடாது? நான் தானே சம்பாதிக்கிறேன். சுயநலவாதி. சுதாம்ஷு ஸ்வபாவத்துல சுயநலவாதி. அவரு தன்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பாரு. சுதாம்ஷுவோட பக்கோடா கடை ரொம்ப நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. அதுல அவரோட வருமானமும் நல்லா இருந்தது. திடீர்னு ஒரு நாள் சுதாம்ஷோட கடைக்கு முன்னாடி இன்னொரு வண்டி கடை வந்தது. கௌரவோட ஆலு பஃப் கடை. புது கடையை பார்த்ததும் கஸ்டமர்ஸ் அங்க போயிட்டாங்க. ஆமாண்ண, இது என்னது? இது சிட்டில விக்கிற ஃபேமஸான உருளைக்கிழங்கு பஃப். சிஸ்டர், நீங்க ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா மறுபடியும் கேட்பீங்க. சரி சரி கொடுங்க. இப்பவே கொடுக்கறேன். கௌரவ் அந்த லேடிக்கு உருளைக்கிழங்கு பஃப் கொடுத்தாரு. அந்த லேடி உருளைக்கிழங்கு பஃப் சாப்பிட்டதும் ரொம்ப சந்தோஷமாயிட்டா. இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு, இனிமே நான் தினமும் இங்க தான் சாப்பிடுவேன். அப்புறம் அந்த கஞ்சத்தனமான பக்கோடாக்காரங்கிட்ட யார் பக்கோடா வாங்குவாங்க? சுதாம்ஷோட நிறைய கஸ்டமர்ஸ் பக்கோடாவுக்கு பதிலா உருளைக்கிழங்கு பஃப வாங்கினாங்க. முன்னாடி எல்லாம் சுதாம்ஷோட கடைக்கிட்ட கஸ்டமர்ஸ் கூட்டமா நின்றுட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாரும் கௌரவோட கடைக்கு வந்துட்டாங்க. இத பார்த்ததும் சுதாம்ஷுக்கு ரொம்ப கவலையா இருந்தது. இந்த உருளைக்கிழங்கு பஃப்காரன் புதுசு, கொஞ்ச நாள்ல அதை மறந்துட்டு ஜனங்க மறுபடியும் பக்கோடா வாங்கி சாப்பிடுவாங்க. சுதாம்ஷு தனக்கு தானே ஆறுதலை சொல்லிக்கிட்டான். அப்புறம் என்ன, நாளும் போய்கிட்டு இருந்தது. ஆனா கௌரவோட உருளைக்கிழங்கு பஃப் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால இப்பவும் கஸ்டமர்ஸ் அவரோட கடையில தான் கூட்டமா நிற்கிறாங்க. இந்த உருளைக்கிழங்கு பஃப்காரன் என்னுடைய வியாபாரத்தையே கவுத்துட்டானே, எங்க இருந்து வந்து தொலைஞ்சான்னு தெரியல. இவன் மட்டும் வராம இருந்திருந்தா எல்லாமே நல்லபடியா இருந்திருக்கும். சுதாம்ஷு யோசிக்க ஆரம்பிச்சாரு. அதாவது தன்னோட வழியில கௌரவ வரவிடாம பாத்துக்கணும்னு. கௌரவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. வந்ததுமே அவரோட வியாபாரம் நல்லா நடக்க ஆரம்பிச்சது. எப்பா ராமோ, உனக்கு கோடான கோடி நன்றிகளப்பா, நீ என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சுட்ட. கௌரவ் சுபாவத்துல ரொம்ப அப்பாவி, அப்புறம் இரக்கமுள்ளவனும் கூட. அவரோட கடைக்கு ஏழைங்க யாராவது வந்தாங்கன்னா அவரு அவங்களுக்கு உருளைக்கிழங்கு பஃப ஃப்ரீயா கொடுப்பாரு. கௌரவோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் சுதாம்ஷு ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருந்தாரு. இவன் ரொம்ப அப்பாவியா இருக்கான், இவனை ரொம்ப சுலபமா ஒரு முட்டாளாக்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் அவங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடணும். அப்புறம் இதே யோசனையில சுதாம்ஷு கௌரவ் கூட நல்லபடியா பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னங்கண்ணே, எப்படி போயிட்டு இருக்க? நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க. உங்க உருளைக்கிழங்கு பஃப் ரொம்ப சுவையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், எங்களுக்கும் சாப்பிட கொடுக்கலாம்ல? அட, இப்பவே வாங்கிக்கங்க. கௌரவ் சுதாம்ஷுக்கு உருளைக்கிழங்கு பஃப் கொடுத்தாரு. சுதாம்ஷு அதை சாப்பிட்டாரு. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே ஒரு புது ஐட்டம். சாப்பிட்டதும் ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களுக்கு பிடிச்சது இல்ல, அதுவே போதும். இந்த ஐட்டமை நீங்க ஒரு பெரிய கடையை திறந்து செய்யணும். என்னுடைய ஆசையும் அதுதான். ஆனா பெரிய கடை திறக்கிறதுக்கு பணம் வேணும் இல்லையா? நானும் அப்படி ஒரு கடை திறக்கணும்னு தான் நினைக்கிறேன். அப்படி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து கடையை திறப்போம். அதுல 2 கவுண்டர் இருக்கும். நீங்க உங்க உருளைக்கிழங்கு பஃப வைங்க, நான் வந்துட்டு என்னுடைய பக்கோடாவை விற்கிறேன். அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பா? ஆமா, அதேதான். நான் பெரிய மார்க்கெட்ல பெரிய கடையும் பார்த்து வச்சிருக்கேன். வாவ், இது உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். பெரிய மார்க்கெட்ல நல்ல வியாபாரம் நடக்கும். ஆமா, அதேதான். நானும் ரொம்ப நாளா ஒருத்தரை தேடிட்டு இருந்தேன். பாதி பணத்தை அவங்க போடணும், எனக்கு பார்ட்னரா சேரணும். பெரிய மார்க்கெட்ல கடையோட விலை எவ்வளோ? அது 6 லட்சம் ரூபாய். என்கிட்ட 3 லட்சம் இருக்கு, அப்புறம் 3 தேவைப்படுது. சரி, அதை நான் கொடுக்கறேன். உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். சரிங்க அண்ணே. சுதாம்ஷு கௌரவ தன்னோட வலையில சிக்க வைக்க நினைச்சான். கௌரவ் வீட்டுக்கு போய் அங்க எல்லா விஷயத்தையும் தன்னோட மனைவி லதா கிட்ட சொன்னாரு. இது ரொம்ப நல்ல விஷயங்க.
என்கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் இருக்கு. ஆனா மீதி 1.5 லட்சத்துக்கு நான் எங்க போறது? நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. என்கிட்ட இருக்கிற நகை எதுக்குங்கிறீங்க? அதை நீங்க அடகு வச்சிடுங்க. உங்ககிட்ட பணம் எப்போ வருதோ அப்ப அதை மீட்டுக்கலாம். சரி, இதுவும் நல்ல யோசனை தான். கௌரவ் லதாவோட நகைகள் எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டாரு. அப்புறம் பேங்க்ல சேர்த்து வச்சிருந்த தன்னோட பணத்தையும் எடுத்துட்டாரு. அண்ணா, பணத்துக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன். அடேங்கப்பா, அப்படின்னா நாம 2 பேரும் சேர்ந்து நாளைக்கு அந்த கடையை எடுப்போம். சரிங்க அண்ணே. கௌரவும் சுதாம்ஷுவும் 2 பேரும் சேர்ந்து ஓனர்கிட்ட பணத்தை கொடுத்தாங்க. அப்புறம் முதலாளி சுதாம்ஷு கையில கடை சாவியை கொடுத்தாரு. கடைசியில நம்ம கனவு நிறைவேறிடுச்சு. இப்போ ஒரு வேலை பண்ணு. நீ உன்னுடைய வண்டி கடைக்கு போ. நான் இந்த பழுது பார்க்குற வேலை, 2 கவுண்டர் வைக்கிற வேலைலாம் பார்த்துக்கிறேன். அது வரைக்கும் அந்த சந்தோஷத்துல நீ ஏதாவது சம்பாதிப்பல்ல. சரிங்க அண்ணே. கௌரவ் தன்னோட வண்டி கடைக்கு போனாரு. அப்புறம் உருளைக்கிழங்கு பஃப் விற்க ஆரம்பிச்சாரு. சில நாட்கள் கடந்து போச்சு. சுதாம்ஷியோட பக்கோடா கடை மூடியே இருந்தது. ஒரு வாரத்துக்கு அப்புறமா கௌரவ் அந்த கடையை பார்க்க போனப்ப அங்க பார்த்தா சுதாம்ஷு ஏற்கனவே பக்கோடா கடை போட்டு வித்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அந்த கடையில ஒரே ஒரு கவுண்டர் தான் இருந்தது. அண்ணே, கவுண்டர் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ஆனா என்னுடைய கவுண்டர் எங்க? என்ன கவுண்டர்? எப்படிப்பட்ட கவுண்டர்? இந்த கடை என்னோடது. இங்க ஒரே ஒரு கவுண்டர் தான் இருக்கும். நீங்க சரியான ஏமாத்துக்காரரா இருக்கிறீங்க. இந்த கடைக்கான பாதி பணத்தை நான் கொடுத்துருக்கேன். அப்படியா? அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? அப்படின்னா எனக்கு எதிராக போய் நீ கம்ப்ளைண்ட் கொடு. கௌரவுக்கு என்ன பண்றதுன்னே அப்ப புரியவே இல்லை. அவர் சேர்த்து வச்ச பணம் எல்லாமே வீணா போயிடுச்சு. கௌரவ் அழுதுகிட்டே காட்டு பக்கமா போயிட்டாரு. ஐயோ கடவுளே, ஏன் இப்படி பண்ணீங்க? நான் யோசிச்சது ஒண்ணு, ஆனா இப்படி நடந்துடுச்சே. இதுக்கு நீங்க என்ன கொன்னே போட்டிருக்கலாம்ல. கௌரவ் அழற சத்தத்தை கேட்டு விருக்ஷதேவி அவன் முன்னாடி வந்தாங்க. கௌரவ், நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுப்பா. நீ ஒரு நல்ல மனுஷன். நீ நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்க. நீ செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் இன்னைக்கு உனக்கு உதவியா இருக்க போகுது. அது எப்படி? இந்த மர பொந்துக்குள்ள உன் கையை விடு. உன் கைக்கு என்ன கிடைக்குதோ அது உனக்கு சொந்தம். சரிங்கம்மா. கௌரவ் அந்த மர பொந்துக்குள்ள கையை விட்டாரு. அவரோட கையில தங்க நாணயங்கள் தென்பட்டுச்சு. கௌரவ் ஒரு கை அளவுக்கு தங்க நாணயங்களை வெளியே எடுத்தாரு. உங்களுக்கு நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த தங்கத்தால என்னுடைய வாழ்க்கையே மாறி போயிடும். ஞாபகம் வச்சுக்கோ, நல்ல காரியங்களை செய்யறத மறந்துடாத. நான் எப்பவும் மக்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வேன். கௌரவ் லதாவோட நகைகளை திருப்பினா. புது வீடு வாங்கிட்டாரு. அப்புறம் ஒரு கடையும் வாங்கிட்டாரு. ஆக்சுவலா அவருக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே அவருக்கு கிடைச்சிருச்சு. அங்க இன்னொரு பக்கம் சுதாம்ஷு செஞ்ச கெட்ட காரியங்களால அவனோட வியாபாரம் முழுகி போச்சு. அவன் அந்த கடையை விற்க வேண்டியதாயிடுச்சு. மறுபடியும் ரோட்டுக்கே வந்துட்டான். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை செஞ்சினா நல்லதே நடக்கும், அப்புறம் கெட்டதை செஞ்சா கெட்டதே நடக்கும். லக்கன்பூருங்கிற ஒரு கிராமத்துல சுஷ்மா தன்னோட பசங்க அப்புறம் கணவர் ராம்துலார் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா. சுஷ்மாவோட கணவர் ஒரு மாற்றுத்திறனாளின்றதுனால குடும்ப பொறுப்புகளை எல்லாத்தையுமே சுஷ்மா தான் எடுத்துக்கிட்டா. இதனால குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக அவ தன்னோட நாத்தனார் பையனான கரணோட சேர்ந்து ஜிலேபி கடையை நடத்திக்கிட்டு இருந்தா. கரண் ஒரு சண்டைக்காரன், அப்புறம் தந்திர புத்திக்காரனும் கூட. அவன் எல்லார் கூடயும் சண்டை போட்டுட்டு இருப்பான். அதோடவே எப்பவுமே கோவமா இருப்பான். அவன் எப்படியாவது தன்னோட மாமாவோட சொத்தை அடையணும்ட்டு ஆசைப்பட்டுட்டு இருந்தான். கரண் கண்ணா, நீ கொஞ்சம் கடையை திறந்துரு. நான் வேற வேலையில பிஸியா இருக்கேன். நான் எந்த வேலையும் பண்ண போறதில்ல. என்னோட அத்தையா இருந்துட்டு என்னை வேலை செய்ய வைக்கிறீங்களா? உங்களுக்கு இது தப்பா தெரியல? நான் என்ன உன்னை கல்லா உடைக்க சொன்னேன்? கடையை மட்டும்தானே திறக்க சொன்னேன். அது பெரிய வேலையா? கரண் ரொம்பவே கோவமா கடையை திறக்கிறதுக்காக கிளம்பினான். அண்ணே, எனக்கு ஜலேபியோட தயிரும் கொடுங்க. இது உங்களோட 3வது தடவை என்கிட்ட தயிர் கேக்குறீங்க. கிளம்புங்க, என்னால கொடுக்க முடியாது. அப்போ நீ என் கூட சண்டை போட நினைக்கிறியா? நீ தினமும் இப்படிதான் செஞ்சிட்டு இருக்க. அவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு சுஷ்மா வந்தா. ஆண்டி, இவன் என் கூட எப்படி சண்டை போட்டுட்டு இருக்கான்னு பாருங்க. இங்க தங்குறது சுத்தமா வேஸ்ட். நான் கிளம்புறேன். நான் இங்க தங்க போறது இல்ல. கரண் சண்டை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அன்னைக்கு நாள் முழுக்க சுஷ்மா தனியாவே கடையை நடத்தினான். இதனால ரொம்பவே சோர்வடைஞ்சு வீட்டுக்கு போனதுமே தன்னோட கணவர்கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னான். நீங்க அவனுக்கு புரிய வைங்க.
எனக்கு தெரியும் சுஷ்மா, நான் ஒரு தடவை அவன்கிட்ட பேசி பார்க்குறேன். செய்யுங்க, அந்த வேலை சீக்கிரமா செய்யுங்க. நாளுக்கு நாள் அவனோட நடவடிக்கை கெட்டுதான் போயிட்டு இருக்கு. ராம்துலார் கரண் கிட்ட பேசுறதுக்காக அவனை கூப்பிடலான்ட்டு நினைச்சிட்டு இருக்கும் போதே கரண் அந்த நடுராத்திரி வேளையில தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கிறதுக்கு போயிட்டு இருந்தான். நான் என்னோட பங்கை சாப்பிட்டுட்டேன். நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக பார்ட்டி பண்ண போகிறேன். நான் நாளைக்கு காலையில் வந்துடுவேன், இல்லாட்டி நாளைக்கு சாயந்தரம். என்னை பற்றி எதுவும் கவலைப்பட வேணாம். பாத்தீங்களாங்க, இன்னைக்கும் நான் தான் கடையை திறந்தேன், அப்புறம் நாளைக்கும் நான் தான் கடையை திறந்தாகணும். அடுத்த நாள் நடுராத்திரி நேரத்துல கரண் வீட்டுக்கு வந்தான். அதுவும் தன்னோட மாமாவோட சொத்து பத்திரங்கள் மேல அவரோட கையெழுத்தை வாங்கறதுக்காக தான் வந்தான். மாமா, இதை பிடிங்க, இதில் ஒரு சைனை போடுங்க. இது என் காலேஜ் ரிசல்ட் கார்டு. ஓ மகனே, கொண்டு வா, என் கைரேகையை அதில் வைக்கணும். அதே நேரத்துல அந்த இடத்துக்கு சுஷ்மா வந்துட்டா. அவ தன்னோட கணவரோட கையில இருக்கிற சொத்து பத்திரங்களை பார்த்துட்டா. இருங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? கரண் காலேஜ் ரிசல்ட் கார்டில் என் கைரேகை வைக்கிறேன். இது காலேஜோட பேப்பர்ஸ் இல்லைங்க, இது நம்ம வீட்டு சொத்து பத்திரங்களுங்க. நீ என்ன சொன்ன? நீங்கள் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா நானே சைனை போட்டிருப்பேன். இதனால சுஷ்மாவும் ராம்துலாரும் கரணோட இந்த நடவடிக்கைனால ரொம்பவே வெறுத்து போயிட்டு அவனை அவங்களோட வீட்ல இருந்தே விரட்டிட்டாங்க. அப்புறம் சுஷ்மா தனியாளாவே ஜலேபி கடையை நடத்திக்கிட்டு இருந்தா. இனிமே நான் கொஞ்சம் சீக்கிரமா வந்து கொஞ்சம் லேட்டா கிளம்புறேன், இதால எனக்கு நிறைய லாபம் கிடைக்கும். சுஷ்மா பகலும் ராத்திரியுமா கஷ்டப்பட்டு ஜலேபி கடையை நடத்திக்கிட்டு இருந்தா. இந்த கடையில் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணணும். இவ தான் இந்த ப்ராப்பர்ட்டி எடுக்க விடாம தடுத்துட்டு இருக்கா. இவன் மட்டும் இல்லைன்னா இந்த கடைக்கும் வீட்டுக்கும் நான் ஓனராக இருப்பேன். நான் ஒன்று பண்ணுறேன், இந்த ஜிலேபிக்குள்ள கெட்டு போன பாலில் பண்ண பன்னீரை போடணும். அப்புறம் அந்த ஜிலேபி ஃபுல்லாக கெட்டு போயிடும். கரண் ஒரு சூழ்ச்சியை செஞ்சான். அவன் கரைசலான பால்ல இருந்து வந்த பன்னீரை பக்கத்திலேயே இருக்கிற ஜலேபி மாவோட குண்டாக்குள்ள போட்டுட்டான். அக்கா, எனக்கு சுட சுட ஜலேபி கொடுங்களேன். இரு, நான் இப்போவே சுட சுட செஞ்சுட்டு எடுத்துட்டு வரேன். சுஷ்மா அவளுக்கு தெரியாமலேயே அந்த பன்னீர் கலந்த மாவாலேயே ஜலேபியை செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தா. அது சிகப்பா இருக்கிறதுக்கு பதிலா வெள்ளையா இருந்தது. என்னங்க நீங்க விளையாடுறீங்களா? நான் உங்ககிட்ட சூடான ஜலேபியை கேட்டேன், ஆனா நீங்க இந்த இனிப்பான பன்னீரை கொடுத்துருக்கீங்க. இதோட ஷேப் மட்டும்தான் ஜலேபி மாதிரி இருக்கு, இது ஜலேபி கிடையாது. இது எப்படி சாத்தியமாகும்? கண்டிப்பா ஏதோ எடாகுடமா நடந்திருக்கு. அந்த லேடி அங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் கரண் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அவ போலீஸை கூப்பிட போறான்னு நினைக்கிறேன். இப்ப புரிஞ்சுப்பாங்க இந்த கரனுக்கு எதிராக பண்ணா அவங்க நிலைமை என்ன ஆகும்னு. அப்போதான் அந்த இடத்துக்கு ராம்துலார் தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு வந்தாரு. ஏமா சுஷ்மா, என் நண்பர்கள் 2 பேரு நம்மளை பார்த்துட்டு நம்ம கடையில ஃபேமஸா இருக்க ஜிலேபியை சாப்பிடணும்னு வந்திருக்காங்க. அட, இது ரொம்ப நல்ல விஷயங்க. நான் உங்க ஜிலேபியை பத்தி நிறைய வெளியே கேள்விப்பட்டிருக்கேன். ஏன், எனக்கு கூட தெரியும். 400 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு உங்களை நாங்க பார்க்க வந்திருக்கோம். இப்போ சுஷ்மாக்கு ஜலேபியில பன்னீர் கலந்திருக்குன்ற விஷயம் தெரியும். ஆனா அந்த கெஸ்ஸோட உற்சாகத்தை பார்த்து சுஷ்மாவால எதுவுமே சொல்ல முடியல. அவ அவங்களுக்காக சுட சுட பன்னீர் ஜலேபியை செஞ்சு கொடுத்தா. உங்க கடையில இருக்க இந்த ஜிலேபி ஒரு மாதிரி இருக்க. சுஷ்மா எதுவும் புதுசா ட்ரை பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அது வெள்ளை கலரா இருக்கு, ஆனா அது சுவையா இருக்கும். அவங்க அந்த ஜலேபியை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு கரண் வந்துட்டான். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்த ஜிலேபியை சாப்பிட்டு பல கஸ்டமர் ஓடி போயிருக்காங்க. இப்ப நீங்க கூட ஓடி போக போறீங்க. அவன் என் மருமக, அவன் எப்பயுமே இப்படிதான் பேசிட்டு இருப்பான். நீங்க சும்மா ஜிலேபியை சாப்பிடுங்க. அப்புறம் ராம்துலாரோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு அந்த ஜலேபியை சாப்பிட்டதுமே அந்த பன்னீர் கலந்த ஜலேபியை சாப்பிட்டு அவங்க அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் இப்படி சொன்னாங்க, சூப்பர் சிஸ்டர், இந்த ஜிலேபி சூப்பரா இருக்கு. இது ஜிலேபி மாதிரி இல்லாம ரசமலாய் மாதிரி இருக்கு. இந்த ஜிலேபியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னில இருந்து இந்த ஐட்டத்தோட பேரை மாத்தி பன்னீர் ஜிலேபின்னு வச்சிருங்க. அப்புறம் பாருங்க சேல்ஸ் எப்படி போகுதுன்னு. என்ன, நிஜமாவா? இது எப்படி நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்க? இது உண்மையிலே நல்லா இருக்கா? அவங்க சொன்னதை எதையுமே கரனால நம்ப முடியல. அப்புறம் உடனே அவன் அந்த பன்னீர் கலந்த ஜலேபியை எடுத்து சாப்பிட்டான். அந்த பன்னீர் ஜலேபி அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. ஐயோ, இது உண்மையிலே நல்லா இருக்கே. ஆனா அவங்கள எதுக்கு பாராட்டுறீங்க? இந்த பன்னீர் ஜிலேபியை நான் தான் பண்ணேன். இதுல பன்னீரை கலந்து நான் பன்னீர் ஜிலேபி ரெடி பண்ணேன். எப்படி சூப்பரா பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? சுஷ்மாக்கு எல்லா விஷயமும் புரிய வந்தது. அவ இப்படி சொன்னா,
எங்க ஜிலேபி கடை ஒரேடியா க்ளோஸ் ஆயிரணும்ட்டு நீ நினைச்சல்ல, அப்புறம் நாங்க ரோட்ல வந்துடணும்ட்டு நினைச்சல்ல. சுஷ்மா, நம்ம விருந்தாளிகளுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பேசக்கூடாது. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் அங்கிருந்து கிளம்பினதுமே கரண் தன்னோட மாமா ராம்துலார் கிட்ட இப்படி சொன்னான். மாமா, சொத்துல கொஞ்சம் கூட என் பேர்ல எழுதி வைக்கலையே. என் ஆசை என்னன்னா, இந்த கடையை என் பேர்ல மாத்தி எழுதிருங்க. அதுக்கப்புறம் பன்னீர் ஜிலேபியை ஃபுல்லா போட ஆரம்பிச்சிடுறேன். உனக்கு இந்த கடையை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா இந்த கடையை உன்னால சரியா நடத்த முடியுமா? நீங்க அதை பத்தி ஒண்ணு கவலைப்பட வேணாம். ஒருவேளை இந்த கடை சரியா போகலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கடையை நீங்களே திரும்ப எடுத்துக்கோங்க. சரி மருமகனே, நாங்க அப்படியே பண்ணிடுறோம். கரண் பகலும் ராத்திரியுமா கஷ்டப்பட்டு தன்னோட பன்னீர் ஜலேபி கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனா எந்த ஃப்ரெண்ட்ஸு கூட கரண் பொறுக்கித்தனமா சுத்திக்கிட்டு இருந்தானோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கரண் இப்படி முன்னேறிட்டு இருக்கிறது சுத்தமாவே பிடிக்கல. அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் கரண் கிட்ட இப்படி சொன்னான். வா கரண், நம்ம போகலாம். நான் உன் கூட வர மாட்டேன். என் கடையை நான் பார்த்துக்கணும். மாமா அத்தை என்னைய நம்பி இந்த கடையை ஒப்படைச்சிருக்காங்க. கரண் அவங்க சொன்னதை எதையுமே கேட்டுக்காததுனால அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவன் மேல கோபம் வந்துருச்சு. அப்புறம் அவங்க 2 பேரும் பழி வாங்கணும்ட்டு நினைச்சாங்க. அவங்கள ஒருத்தன் ஒரு மந்திரவாதி கிட்ட போய் அவரை கரணோட கடையில சூனியத்தை செய்ய சொன்னான். அப்புறம் ஒரு நாள் கரண் கடையில இல்லாத நேரமா பார்த்து அந்த மந்திரவாதி கொடுத்த தாயத்தை யாருக்குமே தெரியாம கரணோட கடையில வச்சுட்டு வந்துட்டான். இப்ப நடக்க போற கூத்த பாரு. நாங்க 2 பேரும் தானே உருப்படாம இருந்தோம், அவன் மட்டும் உருட்டுவானா? என்னது இது தாயத்து? சுஷ்மா இங்க வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த தாயத்தை என் கையில கட்டிக்க போறேன். ராம்துலார் அந்த தாயத்தை தன்னோட கையில கட்டிக்கிட்டதுமே அவர் உடனே அந்த வீல் சேர்ல இருந்து எந்திரிச்சாரு. அதாவது அந்த சூனியத்தினால ராம்துலார் பூர்ணமா குணமாயிட்டாரு. இனி அவர் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னது இது? நான் நடந்துட்டு இருக்கேன், என் கால் சரியாயிருச்சு. இந்த தாயத்து ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும் போலயே. கடவுளே, ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே. அங்கேயே தூரத்துல நின்னுட்டு இருக்கிற கரணோட ஃப்ரெண்டு இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான். அவன் இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டான். உடனே அவன் மந்திரவாதி கிட்ட போய் சொன்னான். அப்போ அந்த மந்திரவாதி இப்படி சொன்னாரு. நீ எப்படி அப்படி நினைக்கலாம்? உன்ன மாதிரி கெட்ட எண்ணம் உடையவங்களுக்கு நான் எப்படி உதவி செய்வேன்? அது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. அந்த கடையில வேலை செஞ்ச ஒரு பொண்ணு எனக்கு ஜிலேபியா கொடுத்து என் வயிறை நிரப்பிருச்சு. அதனாலதான் நான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன். யாரெல்லாம் அந்த கடையில இருந்து பன்னீர் ஜிலேபி சாப்பிடுறாங்களோ எந்த நோய் நொடியும் இல்லாம எப்பயுமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க பாபா. என்னோட இதயமெல்லாம் விஷமா இருந்துச்சு. அப்புறம் நடந்ததும் அப்படிதான். கரணோட பன்னீர் ஜலேபி கடை ரொம்ப நல்லா ஓட ஆரம்பிச்சது. கரணோட இந்த உழைப்பை பார்த்து அவனோட அத்தை மாமாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இனி எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்தாங்க.